பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ண போகுது. பட் அந்த பப்ளிக்கு வந்துட்டு கவர்மெண்டோட ஆக்ஷன்ல வந்துட்டு உடன்பாடு இல்லை அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்யணும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த நோட்டீஸ் அப்போ என்கொயரி கண்டக்ட் பண்ணும்போது நீங்க முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்க கிட்ட ஃபேர் காம்பன்சேஷன் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, வேற ஒருத்தர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாருமே உங்க ஏரியானா உங்க இடம் மட்டும் தான் அக்வயர் பண்றாங்களா, இல்ல குரூப் ஆஃப் பீப்புளோட இதை அக்வயர் பண்றாங்களா? அப்படி நிறைய பேரோட இடத்த அக்வயர் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னா நில்லுங்க, ஒன்னா சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அக்விசிஷன் ஆர்டர் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பார்கெயின் பண்ணுங்க. உங்களுக்கு எடுக்கிற இடம் கரெக்டா இருக்கா, அவங்க கொடுக்குற காம்பன்சேஷன் கரெக்டா இருக்கா, வர இடம் கொடுக்குறாங்களா, இதை கொடுக்கறத வந்து ப்ராப்பர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நோட்டீஸ் கொடுக்குறாங்களா, என்கொயரி ப்ராப்பரா கண்டக்ட் பண்றாங்களா, இல்ல நீங்க சொல்றதை அவங்க கன்சிடர் பண்றாங்களா பண்ணலையா, இதெல்லாம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வழக்கு தொடர்ந்து உங்களோட ரீதியை நீங்க நிலைநாட்டிக்கலாம். இந்த வீடியோ முழுசா பார்க்கணும்னாக்கா ஹேண்டில் நேமுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க.